2003 ஜான்ல எம்பிபிஎஸ் முடிச்சுட்டு கிருஷ்ணகிரி மாவட்டத்துல தேன்கனிக்கோட்டை அப்படிங்கிற ஒரு தாலுக்குல இருக்கிற ஒரு கக்கதாசன் ஒரு சின்ன கிராமத்துல இருக்கிற அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்துல மருத்துவ அதிகாரியா ஜாயின் பண்ணி அங்க இருக்கிற குவார்டர்ஸ், அதுக்கு முன்னாடி யாருமே அந்த குவார்டர்ஸ்ல இருக்க மாட்டாங்க, பக்கத்துல டவுன்ல இருந்து வந்துட்டு போயிருப்பாங்க. எனக்கு அந்த டிராவல் டைம்லாம் மிச்சம் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி சிவில் சர்வீஸ் படிக்கிறப்ப ஒவ்வொரு மினிட்டுக்கு நம்ம ஷெடியூல் போடுவோம்ல, 5 மினிட்ஸ்க்கு ஒரு ஷெடியூல். இந்த டிராவல் டைம்லாம் நம்ம சேவ் பண்ணணும், அங்கேயே தங்கி அதெல்லாம் ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சேன். அந்த டைம்ல பிரதர் சொன்ன மாதிரி டெல்லி தான் பெரிய சென்டர்ஸ்லாம் இங்க சென்னையில இருந்தது, ஒரு சிலர் இருந்தது. நான் ரொம்ப சிவில் சர்வீஸ்னாவே டெல்லி தான் அப்படிங்கிற நிலைமை இருந்தது. நான் அங்க தங்கி படிக்கிறப்போ அந்த வில்லேஜ்ல எனக்கு நியூஸ் பேப்பர் பஸ்ல தான் வரும். பஸ்ல இருந்து தேன்கனிக்கோட்டையில இருந்து 10 மணிக்கு தான் பஸ்ல கொடுத்து அனுப்புவாங்க. அதே மாதிரி என்னோட நைட் டின்னரும் பக்கத்து அங்க சின்ன கிராமத்துல நைட் ஹோட்டல்லாம் கிடையாது, 6 மணிக்கு எழுத்து முடிப்பாங்க. பக்கத்து டவுன்ல இருந்து டின்னரை கொடுத்து அனுப்புவாங்க. என்னோட ஹாஸ்பிட்டல் ஒர்க்கர் தான் அந்த நைட் 9 மணிக்கு பஸ்ல இருந்து வாங்கிட்டு வருவாங்க. நிறைய டைம் அவர் மறந்து இருக்காரு, அதனால சாப்பிடாமலாம் இருந்து அந்த எக்ஸாம் படித்த அந்த நினைவுகள் நினைக்கிறப்ப உண்மையுமே ரொம்ப சுகமா இருக்கு. அப்படி படிக்க ஆரம்பிச்சோம். நம்ம அவர் சொன்ன மாதிரி நிறைய கைடன்ஸ், எஸ்பெஷலி நம்ம கிராமப்புறத்துல இருந்து தமிழ் மீடியம்ல படிச்ச மாணவர்களுக்கு நிறைய சரியான வழிகாட்டுதல் இல்லாம நிறைய பேர் கஷ்டப்பட்டிருக்காங்க. நான் வந்து பாத்தீங்கன்னா என்னோட ஆப்ஷன்ஸ் ஃபர்ஸ்ட் சிவில் சர்வீஸ் எக்ஸாம் அப்ளிகேஷன்ஸ் பாக்குறப்ப என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்குன்னு பாக்குறப்ப மெடிக்கல் சயின்ஸ் இருந்தது. நான் சரி நம்ம மெடிசன் ஆச்சு, டாக்டர் ஆச்சு, இருக்குன்னு டக்குனு உடனே அதை ஃபர்ஸ்ட் ஆப்ஷனா செலக்ட் பண்ணிட்டேன். ஐ ஹவ் நோ ரிக்ரெட்ஸ். பட் ஆனா அதோட இன்னும் ஈஸியர் ஆப்ஷன்லாம் இருந்திருக்கு. ஏன்னா என்னோட அனுபவத்துல பாத்தீங்கன்னா நான் 4 அட்டெம்ப்ட்ஸ் பண்ணிருந்தா ஒவ்வொரு அட்டெம்ப்ட்லயும் என்னோட 70% ஆஃப் டைம் அந்த ஒரு ஆப்ஷனுக்கு மட்டும்தான் எனக்கு சொல்லுச்சு. ஏன்னா அவ்வளவு பெரிய வாஸ்ட், மேபி என்னோட மெத்தட் ஆஃப் ரீடிங் அப்படியே என்னமோ தெரியல. ஏன்னா தட்ஸ் வாஸ்ட், ஃபுல்லி ஃபேக்ட்ஸ் பேஸ்ட். இப்போ பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன், இன்னொரு ஆப்ஷன் என்னோட சைக்காலஜி, அதெல்லாம் ஒரு தடவை படிச்சுட்டா ஓரளவுக்கு நம்ம ஐடியா இருக்கும், எழுதிடலாம். ஆனால் இது ஒவ்வொரு தடவையும் நம்ம படிக்கணும். அந்த மாதிரி ஆப்ஷன் செலெக்ஷன்ல நமக்கு கைடன்ஸ் ரொம்ப ரொம்ப அவசியம். அதே சொல்ல மாதிரி இன்னும் ஒவ்வொரு கட்டத்திலையும் நமக்கான கைடன்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு, ஒரு மெச்சூர்டா ஒரு பேலன்ஸ்டான ஒரு டீச்சர் உங்களுக்கு எல்லாம் கிடைச்சிருக்காங்க. அவர் சொல்ற மாதிரி குழந்தைகள் தான் சொல்றாங்க, உண்மையுமே அவர் ஷோஸ் இஸ் இன்வால்வ்மெண்ட் அண்ட் எஜுகேஷன். அப்படி இருக்கிறப்ப இந்த ஒரு நல்ல ஒரு கைடன்ஸ் இருந்துட்டா யாராலையும் இந்த சிவில் சர்வீஸ் எக்ஸாம் கிளியர் பண்ண முடியும். இதுக்கு எப்படி சிவில் சர்வீஸ் எக்ஸாம் எப்படி கிளியர் பண்றதுங்கிற ஒரு செஷனா நான் மாற்ற விரும்பல. ஒன்னே தான் நான் சொல்லிக்கிறேன், சிவில் சர்வீஸா இருந்தாலும் சரி, எஜுகேஷனா இருந்தாலும் சரி, ஸ்போர்ட்ஸா இருந்தாலும் சரி, ஜெயிக்கிறதுக்கு சக்சஸ் பண்ணா ஃபர்ஸ்ட் சொன்ன மாதிரி வேல்யூஸ் நான் என்னோட சின்சியரா நான் பிலீவ் பண்றேன். ஐடென்டிட்டியே எப்பயுமே நீங்க இழக்கக்கூடாது, நீங்களா தான் இருக்கணும். நான் சின்ன வயசுல இருந்து என்னோட பிரேயர் ஸ்டார்ட் இருந்துச்சு, அது எப்படின்னு தெரியல. நான் என் ஐடென்டிட்டியை நான் இழக்க மாட்டேன். ஏன்னா ஸ்கூல்ல இருந்து நான் சேலத்துல படிச்சுட்டு சென்னை போனேன். சென்னை மெடிக்கல் காலேஜ் போறப்பே தெரியும், பேரண்ட்ஸ்லாம் ஒரு இது இருக்கும், நல்லா ஸ்கூல் படிக்கிற வரைக்கும் நல்லா இருந்தா ஹாஸ்பிட்டல் போய் கெட்டு போயிட்டான் அப்படிங்கிற மாதிரிலாம் பேச்சுகள் வருவாங்க, பேச்சுலாம் இருக்கும். நான் எனக்குள்ள எழுந்த அதுதான் என்னுடைய அடையாளத்தை நான் இழக்கக்கூடாதுன்னு. அது நவ் ஐ எம் வெரி கான்ஃபிடென்ட். நான் முன்ன எப்படி இருக்கணும் அதே மாதிரி தான் இப்போ இருக்கேன், இப்போ எப்படி இருக்கணும் அதே மாதிரி தான் கண்டிப்பா எப்பவுமே இருக்கணும். இந்த வேல்யூஸ், இந்த டிசிப்ளின் இருந்துட்டாலே நம்ம எல்லாத்துலயும் சாதிக்க முடியும். அப்புறம் அந்த பர்சீவரன்ஸ் தான். கண்டிப்பா ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்ல சில பேருக்கு கிடைக்கலாம், ஏன்னா 2வது அட்டெம்ப்ட்ல கிடைக்கலாம், லாஸ்ட் அட்டெம்ப்ட்ல கிடைச்சி சக்சஸ்ஃபுல்லா ஆஃபீஸர்ஸ் இருக்கு நிறைய பேர் இருக்காங்க, ரொம்ப நிறைய பேர் இருக்காங்க. அந்த மாதிரி உங்க இலக்கை நீங்க நிர்ணயிச்சிட்டீங்கன்னா கடினமான உழைப்பு, அப்புறம் பர்சீவரன்ஸ். ஒரு ஃபெயிலியர் வந்துட்டாலும் துவண்டு போகாம திருப்பி வரணும். ஃபர்ஸ்ட் கான்ஃபிடென்ட்டா படிங்க, கண்டிப்பா தலைவர் சொல்ற மாதிரி கான்ஃபிடென்ட்டா இருங்க, நல்லதே நடக்கும்.